ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த கூடையை வந்து நம்ம தான் நிறையா போட்டு காட்டியிருந்தேன். இப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து இந்த கூடையை மறுபடியும் போட்டு காட்டுங்கன்னு கமெண்டில் சொல்லியிருக்காங்க. இது வந்து இது 12 அடி அகலம் வச்சுருக்கேன். இது வந்து நான் இப்போ வந்து 8 அடி அகலம் வச்சு இதை நான் வந்து அவங்களுக்கு போட்டு நான் காட்டலான்னு நான் இதை எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து 8 அடி அகலம் வச்சுருக்கிறேன். நீட்டு வந்து அதே 20 தான் வச்சுருக்கிறேன். இது வந்து இதோட அளவு வந்து ஒயர் வெட்டின அளவு வந்து 7.5 வெட்டியிருக்கேன். 7.5 வந்து ஏன்னா இந்தமாரி ரோஜா போடுறதுனால ரோஜாப்பூ போடுறதுனால 7.5 வெட்டியிருக்கிறேன் இந்த கூடைக்கு. இதுக்கு வந்து 8.5 வெட்டியிருக்கேன். இந்த கூடைக்கு 8.5, இதுக்கு வந்து 7.5. லஞ்சு கூடை இது 7.5 தான் வெட்டியிருக்கிறேன். இந்த பூ போடுறதுனால 7.5, இல்லாட்டினா 7 வெட்டினாவே தாராளமாக வரும். நார்மல் நாட்டு போட்டோம்னா 7 வெட்டினா போதும். இப்போ வந்து இது வந்து நான் போட்டு காட்டிங்க. இது நிறையா போட்டு காட்டியிருக்கிறேன். இந்த அவங்க கேட்டிருக்காங்க, நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் எல்லாருமே பாருங்கள். இங்கே பாருங்கள், நாளுக்கு ஒரு ஒயர் சேர்க்குறது. இதோ சேர்த்துருக்கேன் பாருங்கள், நாளுக்கு ஒரு ஒயரு. இங்கே பாருங்கள், நாளுக்கு ஒரு ஒயர். நல்ல ரோஸு, நல்ல கிளி பச்சை. நான் வந்து வெளியில் ஷார்ட் வீடியோ போடும்போது வெளியில் வச்சு இதை நான் காட்டுவேன். அப்போ பாருங்கள், கலர் நல்ல கலரு. இதோ சேர்த்துருக்குங்க பாருங்கள், 4 நாளாக சேர்த்துருக்குறேன். இது வந்து நான் வந்து அமலா நாட்டு தான் போட்டிருக்கேன். 4 இதுமாரி அமலா நாட்டும் இதுமாரி போடலாம். 4 அமலா நாட்டு, 4 ஒயரில் அமலா நாட்டு. அதேமாரி தான் நம்ம வந்து இந்த பூவு ரோஜா மட்டும் நம்ம போட போகிறோம். நான் போட்டு காட்டிட்டு நான் பிரிச்சுருவேன். உங்களுக்காக தான் இந்த சைடு நான் வந்து அடி போடாமல் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் பின்னி இதை வெட்டி விட்ருக்கேனா. இப்போ என்ன பண்ணணும், மறுபடி 4 ஒயர் எல்லாருக்கும் வெட்ட தெரியும். இருந்தாலும் இதேமாரி இதுலேருந்தே நான் உங்களுக்கு போட்டு காட்டலான்னு போடுறேன். இங்கே பாருங்கள், இதில் வச்சு ரோஸ் ஒயரை சமமாக அளந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதை மடிச்சுக்கிட்டு இந்த ஒயரு வெட்டி விட்ட ஒயரு 4 ஒயர் பின்னிட்டு வெட்டி விட்டது. இதில் வந்து நார்மல் நாட்டு 4 ஒயர், 4 நாட்டுலேயும் இந்த ஒரு ஒயரை வச்சு நம்ம பின்னிக்கணும். நார்மல் நாட்டு 4 போட்டுக்கிட்டு அதேமாரி அளந்து வெட்டி விட்டுணும். இதை என்ன பண்ணுறோம், இந்த ஒயரோடு சேர்த்து 4 நாட்டு போட்டோமா, இந்த ஒயரோடு சேர்த்து நம்ம வந்து வெட்டிடணும். வெட்டிட்டு அதுலேருந்து அப்படியே அளந்து எல்லாம் ஈஸியாக பின்னுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுலேருந்து அளந்துதான் வருங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு மறுபடி 4 நாட்டுலேயும் நம்ம வந்து பின்னுறோம். எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வீடியோ நான் வந்து போகிறேன். என்னால் பின்ன முடியல, நிறையா போட்டு வச்சுருக்குறேன். பாதியோடு நிற்கிது, போட முடியல என்னால். அதேமாரி இதையும் அப்படியே அளந்து இந்த சைடு 4 பின்னிட்டோம். இப்படி அளந்து வெட்டி விட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் 2 3 இருக்குது. அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கணுன்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி போட்டோமா, இந்த 2 ஒயரும் இருக்குது பாருங்கள். இந்த 2 ஒயரும் தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். இது எல்லோரும் போடுவாங்க. தெரியாதவங்களும் பார்த்து இதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு தான் நான் போகிறேன். இது 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு போட்டுருணும். ஒரு நாட்டு போட்டுட்டு இதில் வந்து மூளை வளைக்கிறது. இது 2ஐயுமே சேர்த்தோம்னா மூளை வளைஞ்ச மாதிரி தான். இந்த ஒயரு வெட்டி விட்ட ஒயரு, இந்த ஒயரு இப்போ நான் ஜாயிண்ட் பண்ணி காட்டின ஒயரு, அதை என்ன பண்ணுறோம், 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போட்டோம்னா மூளை வளைஞ்ச மாதிரி. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, நடு சென்டரில் 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுறோம். அப்புறம் இந்த ஒயர் எடுத்து இதில் போடுறோம். அப்புறம் இந்த ஒயர் எடுத்து இதில் சேர்த்து ஒரு நாட் போடுறோம். நான் போடுற மாதிரியே போடுங்க, அழகாக வந்துடும்.
அதேமாரி இதுலேயும் போடணும். நடு சென்டரில் உள்ளதை ஒரு நாட் போட்டுட்டு இதில் வந்து சைடில், அப்புறம் வந்து இந்த பக்கத்தில் அப்புறம் உச்சியில் இப்படி தான் பின்னணும். பின்னிட்டு இந்த இடையில வர்றதுல தான் உங்களுக்கு வந்து பூ, ரோஜா மொட்டு, இல்லாட்டினா நெல்லிக்காய் எது வேணாலும் போட்டுக்கலாம். சிவன் கண்ணும் அந்தமாரி ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் சிவன் கண்ணும் போட்டிருக்கேன் நான். சிவன் கண் கூட இந்த பாருங்கள், இது ரெண்டையும் சேர்த்து இப்படி பின்னணும். சிவன் கண் கூட போட்டிருக்கேன், சின்னது பெருசுலாம் கிராஸில் தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 50-50 ஒயரில் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சிவன் கண். எல்லோரும் போட்டு ரெண்டு வீடியோவில் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒயர் கிடைக்காததுனால நான் வந்து அது வந்து நான் போடவே முடியல. இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த ஒயரு. அதில் அந்த கொடியை நான் போட்டு வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நேரம் கிடைக்க மாட்டேங்குது, இல்லாட்டினா போடலாம். வீட்டு வேலை பார்த்துக்கவே கரெக்டாக போயிடுது. இங்கே பாருங்கள், அது வந்து இந்த சைடில் உள்ளதை அப்படியே போட்டோம்னா அப்படியே பார்டர் கட்டின மாதிரி வந்துடும். இது 4 நடுப்புற 4 நாட்டு இருக்கும். அழகாக வந்துடும். நல்ல ரோஸுங்க. இது வெளிச்சத்தில் வெளியில் வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரியான கிளி எப்படி இருக்கோ அதே பச்சை. இது இந்த இதை வெட்டி விட்டால் தான் இப்படி இது வரும். இந்த ஒயர் இப்படி வந்து பின்னலாம். இதில் 4 ஒயர் சேர்க்கணும். சேர்த்தா தான் இப்படி வந்தால் 2 பார்டர் கட்டின மாதிரி வரும். அதனால் நான் இதெல்லாம் பின்னலை. இதை ஒண்டி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து ரோஜா மொட்டு போட சொல்லியிருக்கீங்க. இங்கே பாருங்கள், கிட்ட வச்சு காட்டுறேன். இதை என்ன பண்ணணும், ரோஜா மொட்டுக்கு இடது பக்கம் இந்த ஒரு ஒயரை இப்படி வைக்கணும். மறு ஒயரை இங்கே பாருங்கள், இடது பக்கம் வச்சுருக்கேன் பள்ளத்தை. மறு ஒயரை இப்படி சுற்றி இங்கே பாருங்கள், இந்த லூப்பில் விட்டு இழுத்துக்கிட்டு இதை வந்து அப்படியே மேலே தூக்கி பிடிச்சிக்கிட்டு மறுபடி இதை சுற்றி ஒரு சுற்றி இந்த லூப் இருக்குது பாருங்கள், அந்த லூப்புள்ள போட்டு அப்படியே இழுத்துட்டு மறுபடியும் இதை கொஞ்சம் 4வதாக இருக்குது பாருங்கள், 4வது ஒயரையும் அப்படி சுற்றி அப்படி போட்டுக்கிட்டு இந்த லூப்பில் போடணும். எவ்வளோ கிட்ட அழகாக காட்டுறேன் பாருங்கள். அதேமாரி நான் போட்ட மாதிரியே போடுங்க, அழகாக வந்துடும். இப்படி போட்டு 4ஐயும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இருக்கு பாருங்கள், 4ஐயும் பிடிச்சிக்கிட்டு மொதல் ஒயரை எடுத்து மொதல் லூப்பில் இப்படி போட்டுடணும். 2வது ஒயர் எடுத்து இந்த 2 லூப்புலேயும் இப்படி அமுக்கி கூட பிடிச்சிக்கலாம். நீங்கள் 2 லூப்புலேயும் போட்டு இப்படி பிடிச்சிங்க. இந்த ஒயர்லாம் வழுக்கிற ஒயரு. இது 3வது ஒயர் எடுத்து 2, 3 இந்த 3 லூப்புலேயும் போட்டுடணும். ஆறு ஒயரில் கூட போடலாங்க. இது 6 ஒயர்லையும் போடலாம். இதை பாருங்கள், இது வந்து 4வது லூப்பு. இது 4வது ஒயரை எடுத்து 1, 2, 3, 4 3வது ஒயரு பெரண்டிருக்கு. அதை பாருங்கள், பெரண்டிருக்கு. அதை நம்ம இப்படி பெரட்டிக்கணும். பெரண்டுற ஒயரை பெரட்டிக்கிட்டு நம்ம போட்டால் தான் அந்த பூ அழகாக வரும். இங்கே பாருங்கள், இதை முதல் இழுத்து அந்த ஒயர் எப்படி இருக்குது பாருங்கள், அதேமாரி இழுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த ஒயரு ஒன்றா இழுத்துக்கங்க. பெரண்டதெல்லாம் அப்படியே பெரண்ட மாதிரி பெரட்டிக்கிட்டு நம்ம இழுக்கணும். இழுத்தா உங்களுக்கு பூ வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து அரநெல்லிக்காய் போடுறதுக்காக இதை நான் பின்னி வச்சுருக்கேன். நீங்கள் கேட்டதுனால நான் இதை போட்டு காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மொட்டு, ரோஜா மொட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது.
இதேமாரி தான் போடணும். ரொம்ப இழுக்க வேணாம். இழுக்காமல் இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நான் சொன்னது வந்து இது ஒரு மாடல். இன்னொரு மாடலில் நான் சொல்லி காட்டுறேன். அதையும் போடுங்க. இது பிடிச்சிருந்தாலும் போடுங்க. வேறு மாதிரி போடுற மாதிரி பிடிச்சிருந்தாலும் இது போட்டு காட்டுறேன். அதையும் போட்டு காட்டுறேன். அதேமாரியும் போட்டுக்கோங்க. இது வந்து 2வது இப்படியும் போடலாம். இங்கே பாருங்கள். இந்த 4 ஒயரையும் இப்படி எடுத்துக்கிட்டு இதை வந்து இடது பக்கம் வச்சுட்டு இதை வந்து மறுபடி இப்படி வைக்கணும். நான் முதல்ல வந்து இப்படி சுற்றி இது உள்ளே மாட்டினேன், இந்த லூப்பில் மாட்டினேன். இப்போ வந்து நான் இப்படி காட்டுறேன் பாருங்கள். இப்படி வச்சு இப்படி போட்டு இதை வந்து இது உள்ளே விட்டுணும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை போட்டுங்க. போட்டு இப்படி பிடிச்சிக்கணும். மறுபடியும் இப்படி இடது பக்கம் இப்படி வச்சுட்டு இது ரெண்டையுமே அதில் மாட்டணும். மாட்டி அதையும் பிடிச்சிக்கணும். இது வந்து 4வது ஒயர் எடுத்து இப்படி மாட்டி 4 ஒயர் 3 ஒயர்லேயும் இப்படி உள்ளே விட்டுணும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கங்க. போட்டுட்டு ஒயர் வந்து பெறலாமல் பார்த்துக்கணும். ஒயர் வந்து பெறன்றிருக்கு பாருங்கள். கொஞ்சம் இழுத்துக்குங்க. இழுத்துட்டு இப்படி வச்சுங்க. 4 ஒயரையும் லேசாக இழுத்துங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் சரியாக இருக்காது. அதான் இப்படி இழுத்துக்கிட்டு பாருங்கள் 4 வந்துட்டு. இப்போ வந்து இதை எடுத்து இந்த லூப்பில் ஒயர் எடுத்து லூப்பில் போடணும். 2வது ஒயர் எடுத்து 2 ஒயர்லேயும் 2 லூப்புலேயும் மாட்டிடணும். 3வது ஒயர் எடுத்து 3 லூப்புலேயும் நம்ம மாட்டிடணும். 4வது ஒயர் 4 லூப்புலேயும் இங்கே பாருங்கள். அவ்வளவு தாங்க. உங்களுக்கு 2ல் எது வேணாலும் எப்படி வேணாலும் மாட்டிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், ஒன்றா இழுக்கணும். ஒயரை பெறலாமல் இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். பெரண்டா எடுத்து விட்டுக்கோங்க. நேருங்க. இது கொஞ்சம் இடைவெளி இருக்கும். அது இருந்துட்டு போகுது. அதுதான் கூட அப்படி இருந்தால் தான் கூட சரியாக வரும். இங்கே பாருங்கள். இந்த மாடல் வேணாலும் அந்த மாடல் வேணாலும் போட்டுருங்க. இதை அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே சுற்றி பின்னிட வேண்டியதான். இதை போட்டிருக்கேன் பாருங்கள், அரைநெல்லிக்காய். அதேமாரி சுற்றி இந்தமாரி போட்டு பின்னிட்டிங்கன்னா கவர் பண்ண மாதிரி நல்லா வந்துடும். இப்போ வந்து நான் இதில் வந்து நெல்லிக்காய் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அது வந்து இடது பக்கம் வச்சோம். இதை நம்ம வந்து வலது பக்கம் வைக்க வேண்டியதுதான். அந்த ஒயரை 4 ஒயர் இருக்கா. வந்து நம்ம வந்து ரோஜாவுக்கு இப்படி வச்சோம். இப்படி வச்சோமா, நெல்லிக்காய் உங்களுக்கு எல்லாருக்கும் போட தெரியும். போட தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். இதை வந்து வலது பக்கம் இப்படி வச்சுக்கணும். இது மறுபடியும் இப்படி சுற்றி இது வந்து 2வது ஒயர் சுற்றி இப்படி பிடிச்சிக்கோங்க. எல்லாம் வலது பக்கம் தான் வரணும். இது வந்து 3வது ஒயரும் பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கணும். இது 4வது ஒயரை எடுத்து 3 லூப்புலையும் போட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கணும். இறுக்கி அப்படி பிடிச்சிடணும். சரியாச்சு. ஒயர் வந்து இதில் வந்து பெரண்டிருக்கு. கரெக்ட். இப்படி இழுத்துக்கிறோமா, இது வந்து இப்படி இழுத்து போட்டுக்கணும். நெல்லிக்காவுக்கு இதை இப்படி விடக்கூடாது. ரோஜாவுக்கு தான் அதுமாரி விடணும். நெல்லிக்காவுக்கு இழுத்து இப்படி வச்சுக்கணும். இழுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து தூக்கி இப்போ ரோஜாவுக்கு லூப்புலன்னு சொருவி இருக்கும். அதேமாரி போடாமல் இதை வந்து எடுத்து இப்படி பிடிச்சிக்கணும். 3லேயும் இடையில ஒன்று இப்படி பிடிச்சிக்கணும். அப்புறம் வந்து 2வது ஒயரை எடுத்து தான் 2வது லூப்பில் போடணும். ஒயரை எடுத்து நம்ம வந்து இப்படி வச்சுக்கணும். 2வது ஒயரை எடுத்து லூப்பில் போட்டு இப்படி உள்ளே பிடிச்சிடணும். இது வந்து 3வது ஒயரு 2 லூப்புலையும் போட்டு இப்படி வச்சிடணும். இது 4வது ஒயர் போட்டு இப்படி பிடிச்சிருக்கோமே அந்த ஒயரு, அதை எடுத்து இந்த 3 லூப்புலையும் போட்டுடணும். ஒயரை வச்சு இப்படி வச்சுருக்கோம். இதே தாங்க, இதான் நெல்லிக்காய். அது வந்து இடது பக்கம் வைக்கணும். இது நெல்லிக்காவுக்கு வலது பக்கம் வச்சிடணும். அதாங்க வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் நான் இப்போ கூட போடுறேன். அதில் வந்து நான் அதை உங்களுக்கு 2யும் போட்டு காட்டியிருக்கேன். நான் இப்போ அவுத்துருவேன் அதை. இங்கே பாருங்கள். அப்படியே இதை எடுத்து பார்டர் கட்டணும்.
இதில் 2 நாட்டு போட்டு அப்படியே நிப்பாட்டிக்கிட்டு மறுபடியும் இந்த ஒயரை எடுத்து 2 நாட்டு போட்டுருங்க. 2 ஒயர்லேயும் 2 நாட்டு போட்டுருங்க. இது 2 சேர்த்து உச்சியில் ரோஸு. அதாங்க இதேமாரி தான் நீங்கள் பின்னிட்டு வரணும். அளவுலாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதேமாரி பார்த்து நீங்கள் போடுங்க. இது லஞ்சு கூடைக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல அடி போடணும். லஞ்சு கூடைக்கு இதுமாரி போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்படி பாருங்கள், இன்னொரு கூட போட்டுருங்க. இது வந்து டிசம்பர் கலரு, ராமர் கலர் டிசம்பரும்பாங்க. அந்த கலரில் நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு வந்து வயலட்டு. இது வயலட்டு உங்களுக்கு இதில் 2 சேர்ந்தோன்னு அப்படி தெரியுது. இங்கே பாருங்கள், அது ஒன்று அந்த வீடியோலையும் நான் போட்டு காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கலர் தான் அது. இந்த கலரும் வெள்ளையும் அப்படியே ராமர் பூ மாதிரி வருது இந்த டிசைனு. இதை வந்து 2 2ஆக ஜாயிண்ட் பண்ணிக்கணும் நம்ம. இது வந்து 2 2ஆக வந்து ஒரே பக்கமாக பார்த்து ஜாயிண்ட் பண்ணோம்னாக்கா இந்தமாரி பூ கிடைக்கும் நமக்கு. அப்படியே ஒன்றுக்கு ஒன்று அழகாக கிடைக்கிது பாருங்கள். அப்படி கிடைக்கும். இதேமாரி நான் வந்து 6 ஒயரில் போட்டிருக்கேன். அதில் வந்து 2 கலர் வச்சு இப்படி தான் வரும். இதில் ஒரு இது வந்து ஒரே ஒயரில் 2 கலர் இருக்கிறதுனால இந்த டிசைன் நமக்கு கிடைக்கிது. இது வந்து 50-50 ஒயரு. இங்கே பாருங்கள், இதில் வந்து மஞ்சள் வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து மஞ்சள் இல்லாமல் வேறு வச்சு நான் போடுறேன். போடும்போது இந்த அடிலாம் எப்படி போடணுங்கிறத காட்டுறேன். அடி போட்டு இந்தமாரி பின்னாதான் அழகாக வருது. போடுறேன். இது பாருங்கள், இதுக்கு எப்படி அடி போட்டனோ இது வந்து 50-50 ஒயரில் தான் இது பின்னலான்னு காட்டியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப நாளாக இதை வாங்க முடியல. இந்த ஒயரு வாங்க முடியாததுனால இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஒயர் வாங்கியிருக்கேன். அதான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லா வீடியோவும் போட்டு பாதியிலே தான் வச்சுருக்கிறேன். போட முடியல. எல்லா வீடியோவும் போட்டு காட்டுறேன். நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் அதுமாரி சொல்லி நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதான் முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டி விட்றேன்.